ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாட்களிலே அநேக மனுஷர்களுடைய தேவைகள் என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் மனுஷரிடத்திலே தங்களுடைய கரங்களை நீட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் யாரிடத்திலே உங்களுடைய கரங்களை நீட்டுகிறீர்கள்? வேதத்திலே ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் என்னவென்று கேட்டால், மாற்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம் தொடங்கி 52வது வசனம் வரையிலும் ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு பர்த்திமேயு என்கிற குருடனை குறித்ததான காரியத்தை பார்க்க முடியும். அந்த மனுஷன் ஒரு குருடனாய் இருந்து வழி அருகே அவன் அமர்ந்திருந்து அந்த இடத்திலே போகிற வருகிற மனுஷரிடத்திலே தான் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனாய் அமர்ந்திருந்தான். அதாவது அந்த மனுஷன் ஒரு பிச்சைக்காரனாய் இருந்தான். எனவே அந்த மனுஷனுடைய தேவைகளுக்கு அந்த மனுஷன் போகிற வருகிற மனுஷரிடத்திலே தன்னுடைய கரங்களை நீட்டுகிறதற்கு ஏதுவாக இருந்தது. ஆனாலும் அந்த மனுஷன் எரிகோ என்கிற ஒரு நகரத்திலே வழி அருகே அமர்ந்திருந்தான். அந்த எரிகோ நகரத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு நாள் போனார்கள். அந்த இடத்திலே போய் அந்த வேதத்திலே அந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: எரிகோவுக்கு சென்றார்கள், ஆனால் மறுபடியும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிறதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள் என்று. அந்த வழியிலே அமர்ந்திருந்த அந்த பர்த்திமேயு என்கிற குருடன் அந்த எரிகோ நகரத்தை விட்டு செல்ல போகிற அந்த தருணத்திலே மனுஷரிடத்திலே தன்னுடைய கரங்களை நீட்டிக் கொண்டிருந்த பொழுதிலும் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் போகிறதை அவன் அறிந்த பின்பதாக மனுஷரிடத்திலே நீட்டிக் கொண்டிருந்த அந்த கரங்களை தேவனை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களையும் நீட்ட தொடங்கினான். முதலாவது அவன் சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுதிலும் அந்த இடத்திலே இருந்த மனுஷர்கள் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் அந்த கூப்பிடுதலை நிப்பாட்டாத படிக்கு மறுபடியும் முன்னிலும் பார்க்கிலும் அதிக சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னான். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை பேர் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம்? அநேக நேரங்களிலே மனுஷருடைய கரங்களை எதிர்பார்த்துக் கொண்டு நம்முடைய கரங்களை அவர்களிடத்திலே உதவிகளுக்காய் நீட்டுகிறோம். ஆனாலும் அவர்கள் எத்தனையோ நேரத்திலே ஏமாற்றுகிறவர்களாய் இருந்திருப்பார்கள். நீங்கள் பலவிதமான நன்மைகள் செய்திருந்தாலும் அவர்களிடத்திலே இருந்து எந்த ஒரு பதில் நன்மையாக நீங்கள் பெற்றிருக்க மாட்டீர்கள். அநேக நேரங்களிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அவர்களிடத்திலே எதிர்பார்த்திருந்த அந்த காரியங்கள் உங்களுக்கு வராத நேரத்திலே நீங்கள் இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறீர்கள். 139ஆம் அதிகாரம் 10வது வசனம் சங்கீதத்திலே இப்படியாக தாவீது சொல்லுகிறான்: கர்த்தாவே, உமது கை என்னை நடத்தும், உமது கை என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. இன்றைய நாளிலும் நாங்களும் தேவனை நோக்கி அந்த பர்த்திமேயு என்கிற குருடனை போல, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுதிலே தேவன் அவனுடைய அந்த குருட்டு தன்மையை பார்வையடைய செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நாள் முதல் அந்த குருடனாகிய பர்த்திமேயுடைய வாழ்க்கை இன்னொரு மனுஷனை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த கரம் தேவனை நோக்கி கூப்பிட ஆயத்தமானது. அந்த நேரத்திலே அந்த குருட்டன்மை விலகி அவன் சுகமடைந்து தேவனை நோக்கி அவனும் தேவனோடு கூட பின் சென்றான் என்று அழகாக சொல்லியிருக்கிறது. அன்றைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை, அன்றைக்கு மனுஷருடைய கரங்களை நோக்கி நீட்டிக் கொண்டிருந்த அந்த கரங்களை தேவன் அதிசயமாக அற்புதமான காரியமாய் மாற்றினார். அதே போல நீங்களும் இன்றைய நாளிலே தேவனை நோக்கி உங்களுடைய கரங்களை நீட்டி, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், எங்கள் தேவைகளை நீ சந்தியும் என்று நீங்களும் இன்றைக்கு சொல்வீர்களானால், அந்த குருடனாகிய பர்த்திமேயுக்கு உதவி செய்த அதே வல்லமையுள்ள தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பலப்படுத்தி நம்மை சுகத்தோடும் விடுதலையோடும் சமாதானத்தோடும் வாழ செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.